ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேகன்சிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அசிஸ்டன்ஸு, ஜூனியர் பிஏ, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இந்த மாதிரியான பதவிகளுக்கு எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து இஸ்ரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட் நோட்டீஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து எந்த விதமான பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டீனோகிராஃபர்ஸ் இந்த பதவிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஷார்ட் நோட்டீஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஜோன் வைஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோன் பொறுத்த வரைக்கும் அகமதாபாத், பெங்களூரு, ஹைதராபாத், மகேந்திரகிரி, நியூ டெல்லி, ஸ்ரீஹரிகோட்டா இந்த மாதிரி ஜோன் வைஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றது நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்குது. லெவல் 4 பே மேட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கான சேலரி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான், டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனும் இனிமேல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்ததும் ஃபுல் நோட்டிஃபிகேஷனுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, இந்த நோட்டீஸில் வந்து வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அசிஸ்டன்ஸ், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் வித் மினிமம் ஆஃப் 60% மார்க்ஸ். சிஜிபிஏ படி உங்களுக்கு 6.32 வந்து இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 60% வந்து டிகிரி மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரியணும்னு கேட்டிருக்காங்க. இதுவே வந்து ஜூனியர் பிஏக்கும் ஸ்டீனோகிராஃபர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் 60% மார்க்கோட. இல்லைனா டிப்ளமோ இன் கமர்ஷியல் ஒரு செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் வித் மினிமம் 60% மார்க்ஸ். ஸோ டிகிரி இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். அது போக உங்களுக்கு மினிமமாக 60 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து இங்கிலீஷில் ஸ்டீனோகிராஃபி வந்து தெரிஞ்சிருக்கணுன்றதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்சி இந்த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 33 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபீஸ் பேமெண்ட் இருக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு. 100 rupees வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து 500 rupees வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 500 rupees வந்து அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எந்தெந்த கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி, விமன் கேண்டிடேட்ஸு, அப்புறம் பிடபிள்யூடி இவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபீஸ் அமௌண்ட் வந்து ஃபுல்லாகவே ரீஃபண்ட் ஆயிரும். மிச்சம் எல்லாருக்குமே வந்துட்டு 400 rupees வந்து ரீஃபண்டட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பேசிக் பே வந்து 25,000 வந்து சொல்லியிருக்காங்க. அது போக மற்ற அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி மற்ற டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு இந்த மாதிரி மற்ற எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு அடிஷ்னலாக சேர்ந்து தான் வரும். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆக்டிவ் ஆனதும் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.